டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அடிச்ச அடியில அரண்டு போயிருக்காரு அமித்ஷா. ஐயோ அப்பா, நான் வரல, ரோடு ஷோ வரல, நான் அந்த ஏரியாவுக்கு பரப்புரைக்கும் வரல, என்ன ஆள விடுங்கப்பா அப்படின்னு 3வது முறையா அமித்ஷாவினுடைய வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. யார் தலைமை பொறுப்பெடுத்தா கட்சி விளங்குமோ அவங்க மேல வர்றாங்க. இப்ப நீங்க மட்டும் என்ன கிழிச்சிட்டீங்க மிஸ்டர் மோடி? இங்க ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிற அல்ல சில்ல 56 கூப்பிட்டீங்கல்ல, ஏன் முருமாவை கூப்பிட்டா என்ன? வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுக்குள்ள மோடி கும்பல் விதவிதமா ஷோ காமிச்சு எப்படியாவது ஓட்டு வாங்கிட மாட்டோமா, நோட்டாவுக்கு முன்னாடி போயிட மாட்டோமா அப்படின்னு நொண்டி அடிச்சிட்டு இருக்க அந்த கூட்டம். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல உங்க ரோட் ஷோ எல்லாம் எடுபடாது சாமி, இங்க உங்க பருப்பு வேகாது. அதான் முதலமைச்சர் சொல்லிருக்காரு. நீ எங்க வந்து ஷோ காட்டுற, இது திராவிட கோட்டையா அப்படின்னு இருக்காரு. எந்த மூஞ்சிய வச்சுட்டு எங்க போய் நிக்கீங்களோ தெரியல. அடிச்ச அடியில அரண்டு போயிருக்காரு அமித்ஷா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ அப்பா, நான் வரல, ரோடு ஷோ வரல, நான் அந்த ஏரியாவுக்கு பரப்புரைக்கும் வரல, என்ன ஆள விடுங்கப்பா அப்படின்னு 3வது முறையா அமித்ஷாவினுடைய வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை ரத்து செஞ்சாங்க, நாமளும் பேசிட்டோம். 3வது முறையாகவும் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல எப்படியாவது பொழந்து கட்டி 10 ஓட்டை வாங்கிடலாம் நினைச்சவங்க தலையில இடி விழுந்திருக்கு. அடுத்து என்னன்னா, வட மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயும் மோடிக்கு எதிரான வெறுப்பலை வீச ஆரம்பிச்சிருக்கு. இந்த முறை மோடியை சொல்லி, மோடி முகத்தை காட்டி, மோடியுடைய பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, வச்சா அடிச்சு ஓட விடுறாங்க மக்கள். அவ்வளவுலாம் முட்டாளா எந்த உலகத்துலயுமே மக்கள் இருக்க மாட்டாங்க. வட இந்திய மக்களும் முழிச்சுக்கிட்டாங்க. இதுல இந்த கும்பலை போய் வாண்டடா இழுத்து வச்சிருக்கிற வினை இருக்கு இல்லையா, அந்த வினையால வட மாநிலங்கள் முழுவதும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா இந்த பகுதியெல்லாம் பயங்கரமா வெடிச்சு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் இவங்க போன முறை வாங்கின வாக்குகளை வாங்க முடியாதுன்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. போன முறை ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் முழுக்க முழுக்க ஜெயிச்சாங்க காவிகள். ஆனா இந்த முறை ஒவ்வொரு மாநிலத்திலையும் 10 சீட்டை இழக்க வேண்டிய சூழல் வரும் என்று கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. இதுல கலண்டு போய் உட்கார்ந்துருக்கு இந்த காவி கும்பல். அமித்ஷா அதை வேற பைசல் பண்ண வேண்டியிருக்கா, அதனால அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு திரியிறாரு அமித்ஷா பாவம். இந்த பரிதாபகரமான சூழலை நம்ம பேசாம யார் பேசுவா? சரிதானே தோழர்களே? அதுலயும் குறிப்பா மோடி கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா சும்மா அத்துரடியா பேசுவாங்க. அதுக்கப்புறம் வாயில வடை சுடுற கும்பல் தானே. மோடி எல்லாம் சுட்டாருன்னா விதவிதமா சுடுவார். அம்புட்டு வடை சுட்டுருக்காரு ஏற்கனவே. மோடி சுட்ட வடைகளை புஸ்தகமாவே போட்டாங்க நம்ம ஆளுகளும். அந்த அளவுக்கு சுட்டு வச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஆனா மோடி சுட்ட வடை இப்ப நமத்து போச்சுங்க, பூரா நூலா வருதான், கெட்டு அழுகி ஒழுகி போச்சான். அதனால இனி எல்லாம் புதுசா அவர் வடை சுட முடியாது அப்படின்னு மக்கள் தெளிவாயிட்டாங்க. நேத்து வேற மோடி ஏராளமா வடை சுட்டுருக்காருங்க. அதுல அவர் மெயினா சுட்ட வடை என்ன தெரியுமா? 24 கோடி மக்களை வறுமையிலிருந்து நாங்க மீட்டோன்னு. அவருக்கே சிரிப்பு வராம சொல்றாரு பாருங்க. இந்த வறுமை ஒழிப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஜி வேற விதமா வறுமையை ஒழிச்சாரு. எப்படி தெரியுங்களா? நீங்கெல்லாம் ரேஷன் போடுவீங்க, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, வேலையில முன்னுரிமை கொடுப்பீங்க, இப்படிதானங்க தமிழ்நாட்டில எல்லாம் வறுமை ஒழிக்கிறாங்க. எங்க ஜி எல்லாம் சடனா வறுமையை ஒழிச்சாரு. எப்படி தெரியுங்களா? குஜராத்துக்கு ட்ரம்ப் வர்றாரு, அமெரிக்க அதிபர். குஜராத்ல கொரோனா பீரியட் தொடங்குறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் குஜராத்ல வர்றாரு. 10 லட்சம் மக்களை திரட்டி வச்சிருக்கிறாரு நம்ம மோடிஜி. அதுல உலகத்துக்கே வந்து தெரியற மாதிரி பந்தா பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அப்ப ட்ரம்ப் வரும்போது குஜராத்தில் இருக்கிற குடிசை பகுதிகள் எல்லாம் திரச்சியில வச்சு அப்படியே மூடி மறைச்சிட்டாருங்க. அந்த பக்கம் இருக்கிற குடிசை அந்த பக்கம் தெரியக்கூடாதான். எல்லா பக்கத்துலயும் அப்படியே மாட மாளிகையா இருக்கிற மாதிரி காட்டணுமா. ஜி டெக்னிக் பாத்தீங்களா?
ஒரு நாள்ல வறுமையை ஒழிச்சு விட்டாருங்க. இது ஒழிக்கிறது இல்ல, ஒழிச்சு வைக்கிறது. புரியுதுங்களா? இதே ஜி இன்னொரு இடத்துலயும் செஞ்சாரு. மும்பையில மிகப்பெரிய குடிசை பகுதிகள்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். தாராவி ஆசியாவிலே மிகப்பெரிய குடிசை பகுதி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த குடிசை பகுதிகளை G20 மாநாட்டுக்கு உலக தலைவர்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் தரச்சலை கட்டிட்டாரு ஜி இப்படியே தரச்சலை கட்டி 24 கோடி பேரை காப்பாத்திருக்காரு. அது கூச்ச நாச்சல் இல்லாம மேடையில் சொல்றாரு ஜி. ஏதாவது விவரம் கட்டவங்கள்ட்ட சொல்லுங்க ஜி, நாங்கெல்லாம் அடிச்சு ஓட விடுற விவரமானவங்க பேரம்பேத்தி, சரிங்களா? ஒரு 200 வருஷமா உங்க கண்ணில் கடப்பார விட்டு ஆட்டுன குடும்பத்துல பிறந்து வந்தவங்க நாங்க. எங்ககிட்டேவா சாதாரண ஆட்கள் பதவிக்கு வர்றத, பொறுப்புக்கு வர்றத திமுக விரும்புவதே இல்லை. இது அதை விட ஜோக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், டாக்டர் கலைஞர் அவர்கள் யாரு? அஞ்சுகத்தம்மாள்னு பொறுப்பா ஒரு விதவையோடைய பையன் 14 வயசுல கொடிய பிடிச்சி மொழி போருக்காக களத்துக்கு வந்தவர். அவருடைய வரலாறு படிச்சீங்கன்னா வேற மாதிரி. இன்னைக்கு நின்று அடிக்கலையா? எம்ஜிஆர் யாரு? ஒரு சாமானிய குடியில பிறந்தவர். அவர் மேல வந்து அடிக்கலையா? ஜெயலலிதா அவங்க யாரு? வறுமையோட போராடினவங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல வந்து இன்னைக்கு நின்று அடிக்கலையா? இங்க யார் வேலை செய்யறாங்களோ, யார் தலைமை பொறுப்பெடுத்தா கட்சி விளங்குமோ அவங்க மேல வர்றாங்க. இப்ப நீங்க மட்டும் என்ன கிழிச்சிட்டீங்க மிஸ்டர் மோடி? என்ன கிழிச்சிங்க? உயிரை கொடுத்து உங்க பாஜக என்னன்னு மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக பல ஆயிரம் பேரை கொன்ன அத்வானி அவர்களை நீங்க எந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்கீங்க? அவர் மேடையில் நிற்கும் போது இப்படி போனவர் தானே நீங்க. ஒரு கோயிலை இடிச்சு, மசூதியை இடிச்சு, மக்களை கொன்னு பிஜேபியை வேறு உண்ட வச்சவர் அத்வானி. அவரவே கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி எறிகிற நீங்க சாமானிய மக்கள் மேல வரதை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது உங்களுக்கு. நேத்து நேரம் ஒரு வயசானவர் உங்களை பார்க்க ஆசையா வந்தா கேமராவில் மறைந்து தள்ளி விட்டு போன ஒரு ஜந்து நீங்கெல்லாம் பேசலாமா மிஸ்டர் மோடி? நாங்கள் பழங்குடி பெண்ணாக இருக்கிற, பட்டியலின பெண்ணாக இருக்கிற திரௌபதி முர்முவை நாங்க ஜனாதிபதி ஆக்கிறோம். இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்டாதீங்க மிஸ்டர். இந்த உருட்டெல்லாம் ஏற்கனவே கேட்டு காது புளிச்சு போச்சுன்ற. இந்த உருட்டுகள்லாம் ஏற்கனவே அடிச்சு பதில் சொல்லி எங்களுக்கு வாய் வலிக்குதுன்ற. என்ன தெரியுங்களா? திரௌபதி முர்மு அம்மாவை நான் ஒரு பழங்குடியில இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தேன்னு ஒரு சீல் குத்திக்கிறேன். ஆனா அந்த அம்மா வந்தா தீட்டாயிரும் சொல்லிட்டு நீங்க புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு இன்விடேஷன் கூட வைக்க மாட்டீங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை நடிகைகளையும் கலைஞர்களையும் கூப்பிட்டு தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு அம்மா திரௌபதி முர்மு அவங்கள கூப்பிட தரல. அப்புறம் இங்க இருந்து செங்கோல்லாம் புடிச்சிட்டு போனீங்க. அன்னைக்கு அந்த அம்மாவை கூப்பிட முடியல. அதே மாதிரி எத்தனை முக்கியமான இடங்கள்லாம் அந்த அம்மா அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க, அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து சொல்றீங்க எங்களுக்கு திரௌபதி முர்மு அம்மாவை பத்தி. அன்னைக்கு கூட அந்த அம்மாவுக்காக குரல் கொடுத்தது நாங்க தாங்க. ஏன்னா எங்களை சமூக நீதி பார்வையோட வளர்த்துட்டாங்க, உங்களை சனாதனமா வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த அம்மா கைம்பெண் என்பதை சொல்லி சொல்லி அவங்கள கூப்பிடல. எங்க ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிற அல்ல சில்ல 56 கூப்பிட்டீங்கல்ல, ஏன் முர்மு அம்மாவை கூப்பிட்டா என்ன? அவங்க இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் இல்லையா? அவங்கள கூப்பிட்டா உனக்கு தீட்டாயிரும், உங்க சனாதனம் இடிச்சுக்கும் இல்ல? நீங்க எல்லாம் பேசலாமா மிஸ்டர்? நீங்க குஜராத்ல இஸ்லாமியர்களை கொன்று புதைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்குனீங்க. ரெண்டாவது உங்க ஆட்சியில தலித்துகளை காலி பண்ணணும்ன்றதுக்காக ராம்நாத் கோவிந்த் அவர்களை நீங்க ஜனாதிபதி ஆக்குனீங்க. இன்னைக்கு பழங்குடிகளை காலி பண்ணணும்ன்றதுக்காக அம்மா முர்மு அவர்களை நீங்க ஜனாதிபதி ஆக்கிருக்கீங்க. இத கூட தெரியாத அளவுக்கு முட்டா பயிர்களா நாங்க. சொல்லுங்க ஜி, கோவிட் காலத்துல தடுப்பூசி எல்லாம் நாங்க தான் மக்களுக்கு கொடுத்தோம். வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க ஜி. 58 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணீங்க. அப்ப நாங்க தடுப்பூசி கேட்ட உள்நாட்டுல இருக்கிற மக்கள் எங்களுக்கு தடுப்பூசியை 450 ரூபாய்க்கு கொடுத்தீங்க. மாநிலங்களுக்கு 450 ரூபாய்க்கு வித்தீங்க. மத்திய அரசு 150 ரூபாய்க்கு வித்தீங்க. மத்திய அரசுக்கு நீங்க எல்லாம் பேசலாமா? அந்த தடுப்பு மருந்து கூட கிடைக்காம எத்தனை குடும்பங்கள் செத்தாங்க, உணவு கிடைக்காம எத்தனை குடும்பங்கள் செத்தாங்க. புதைக்கிறதுக்கு வழி இல்லாம 40,000 ரூபாய் இல்லாம மொத்தமா தண்ணியில இழுத்து விட்டவங்க எத்தனை பேரு? மொத்தமா எரிச்சத போட்டோ எடுத்த போட்டோகிராஃபர் செத்தனைக்கு வெடி வெடிச்சு கொண்டாடிய கேடுகட்ட கும்பல் தானே நீங்க. நீங்க பேசலாமா ஜி இத பத்தி எல்லாம்? ஆனா பதவி ஏற்கிறதுக்கு முத நாள் வார் ரூம் ஆரம்பிச்சு நீங்க சொல்றீங்களா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேர கேட்டாலே சும்மா அதிர்துலன்னு கவலைப்படுறீங்களா? அவரு
பதவி ஏற்கிறதுக்கு முத நாளே வார் ரூம்ல போய் உட்கார்ந்து இருந்தாரு. மறுநாள் காலையில தான் முதலமைச்சராகவே ஆக போறாரு. இங்க கையால் ஆகாம கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு எங்க எடப்பாடியாரு. அந்த வார் ரூம்ல உட்காந்துட்டு 2 மணிக்கு மக்களோட பேசி என்ன பிரச்சனை என்ன பண்ணலான்னாரு. அங்க இருக்கிற திமுக தலைவர்களோட உட்கார்ந்து பேசி வெளிநாடுகளோடு மருந்து கொண்டு வரதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தாரு. பள்ளிக்கூடம் கல்லூரிகள் அத்தனையும் படுக்கைகளை போட்டு பெட்ட தயார் நிலையில வச்சாரு. ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. ஆக்சிஜன் சிலிண்டருக்காக நாங்க இங்க திருப்பெரும்புதூர்ல ஸ்ரீபெரும்புதூர்ல நாங்களே ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிக்கிறோம் கேட்டதுக்கு அனுமதி கொடுக்காத கும்பல் நீங்க. விவரம் தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போக கூடாது ஜி. இது ஒன்னும் உங்களுடைய உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ இல்ல மண்டை ஆட்டிட்டு உட்கார திரும்ப வச்சு சம்பவம் செய்யற ஊரு. இங்கெல்லாம் வந்து உருட்டி விட்டுட்டு போக கூடாது சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு, இந்த ரோடு ஷோ பத்தி பேசும்போது முதலமைச்சர் தாங்க நொட்டாங்கையில் அடிச்சிருக்கிறார். என்ன நொட்டாங்கையில் அடிச்சிருக்காரு தெரியுமா? இதெல்லாம் திராவிட கோட்டையா, இங்கெல்லாம் ஷோ நடத்துறன்னு வந்து நின்றுட்டு இருக்காதீங்க, கிளம்பு. இது என்ன வேடம் தாங்களா நினைச்சப்ப வந்து உட்காந்துக்கிறதுக்கு? இல்லது சுற்றுலா வந்திருக்கீங்களா? தேர்தல்னா சுற்றுலா கிளம்பி வந்துடுறதா அப்படின்னு வச்சு செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்க. எதுக்கு இந்த அவமானம்? இதுகளுக்கெல்லாம் இடையில தாங்க அமித்ஷா ரோடு ஷோவை 3வது முறையாக ஒத்தி வைக்கிறார். ஏற்கனவே போன மாசமே 2 தடவை வர வேண்டியிருந்துச்சு. இந்த மாசம் தொடக்கத்துல ஒரு தடவை வர வேண்டியதா இருந்துச்சு, முடியல. இன்னைக்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருந்தது, எல்லாம் இருந்தது. பட் ஆனா வரல. 3வது முறையாக ரத்து. ஏன்னா குஜராத்ல பிரச்சனை, ராஜஸ்தான்ல பிரச்சனை, கர்நாடகால பிரச்சனை, மேகாலயால பிரச்சனை, அப்புறம் இங்க பஞ்சாப் பக்கம் போனா அங்க பிரச்சனை, மகாராஷ்டிராவில் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியாது, உனக்கு ஓட்டே கிடையாது, இங்கேயும் பிரச்சனை. அப்புறம் பக்கத்துல கேரளாவில் 770 கிலோ வெடிபொருளோட RSS காரன் மாட்டியிருக்கான். அங்க போனா வச்சு செஞ்சிருவாங்கன்னு தெரியும். அங்கேயும் 20 சீட்டு கிடையாது, இங்கேயும் 40 சீட்டு கிடையாது. அப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. மண்டையை பிச்சுட்டு அலையுதுங்க. வேற என்ன வழி, வேற என்ன வழி, நாங்க எப்படி போய் ஜெயிக்க போறோம் அப்படின்னு மண்டை பிச்சுட்டு அலையுதுங்க. ஜி, உங்க காலம் முடிஞ்சு போச்சு. உங்க காலத்தை முடிச்சு விட்டாங்க மக்கள். இனியெல்லாம் உட்காந்து யோசிச்சாலும் ஒன்னும் அகப்படாது. காரணம் என்ன தெரியுங்களா? எந்த பெரிய அராஜகமான அரசாங்கமும் சாமானிய மக்களினுடைய எழுச்சியில விழுந்ததாக தான் சரித்திரம் சொல்லுது, வரலாறு சொல்லுது. அது உங்களுக்கு மட்டும் என்ன மாத்தியா எழுதிரும்? வரலாறு எப்பொழுதும் நியாயவான்கள் பக்கத்துல நிற்கும், தன்னுடைய மக்களுக்காக உயிரை கொடுக்கறவங்க பக்கத்துல நிற்கும், நீதிக்காக களத்துல நிக்கிறவங்க பக்கம் தான் நியாயம் நிற்கும். உங்களை மாதிரி வாயிலே வடை சுட்டு ஓட்டு பெருக்கிற கும்பல் பக்கம் ஒருபோதும் நிக்காது வரலாறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடங்க ஏற்கனவே அவருக்கு ஏரியா ஃபுல்லா பிரச்சனை நம்ம அமித்ஷாக்கு. இதுல பிஜேபி கும்பல் வேற தெற்க ஏராளமான வேலை பண்ணி வச்சிருக்கு. பழனியில இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. பிஜேபியினுடைய பழனி மாவட்ட செயலாளர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு காலை உணவு தயாரிக்கிற சத்துணவு ஊழியர்கிட்ட போய் தகாத முறையில நடந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிச்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மதுரையில இருக்கிற பொருளாதார பிரிவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய MK ஷா, பேர் என்ன? MK ஷா. இந்த ஷா 15 வயது குழந்தைய பாலியல் அபியூஸ் பண்ணி பாலியலா வன்புணர்வு செய்து கொடூரமா அந்த பொண்ணை வந்து சுரண்டி அதுல சிக்கி இருக்கிறாரு. அவர் கூட இருந்த 4-5 சிக்கி இருக்கு. அவருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டார். இங்க போனீங்கன்னா பக்கத்துல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், அங்க தேவநாதன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம வின் டிவி ஓனரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்து பெர்மனன்ட் ஃபண்ட்ல 525 கோடியை சுட்டிட்டாருன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட். மக்கள் பூரா கொதிச்சு போய் ரோட்ல இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அங்க போகணும்னா அமித்ஷாவுக்கு கால் நடுங்குமா நடுங்காதா? ஏன்னா நம்ம ஆளுங்க யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, டப்புன்னு ரோட்ல நிக்க வச்சு மூஞ்சிக்கு நேரம் கேள்வி கேட்டுருவாங்க. அப்படி அமித்ஷாவை நிக்க வச்சு மூஞ்சிக்கு நேரம் கேள்வி கேட்டா அமித்ஷா மூஞ்சி எங்க வச்சுப்பாரு? அதுல அவர் மறந்து போய் திரியிறாரு. சோ இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அமித்ஷாவினுடைய வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ட்ரையலர் தாங்க ஜி, நீங்க சொன்னதுதான். 10 வருஷம் ஆட்சி ட்ரைலர். அம்மா ட்ரைலரே இவ்வளவு கொடூரமா இருக்கே ஜி, 56 இன்ச் மோடி ஜி, ட்ரைலரே கேவலமா இருக்கு, மெயின் பிக்சர் ரொம்ப கேவலமா இருக்கும், இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது ஜி அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டோமா. அதனால ஜிக்கு நான் வான் பண்றது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் ரத்து பண்றது, தமிழ்நாட்டில் ஓட்டு விழுகாம இருக்கிறது, தமிழ்நாட்டில் உங்களை ஓட வருது, இதெல்லாம் ட்ரைலர் தான். மெயின் பிக்சரே 19ஆம் தேதிக்கு மேலே சும்மா அதிர விடுவோம். பார்க்குறீங்களா?
என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000ல இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.